அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில 2025 ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு அலைமோதும் ஞாபகங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி வக்ரம் பெற்று 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு சிலருக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். அதை பத்தி நம்ம ஏற்கனவே சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை சொல்லியிருக்கிறார். அது குறிப்பா எல்லாருக்குமே என்ன நெகட்டிவ்னாக முக்கியமா உடல்நல விஷயத்துல நெகட்டிவான விஷயம் இருக்கு. சின்ன சின்ன நோய்கள் ஏதாவது ஒரு 1 by 1 வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, அல்சர், அதே போல அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். 5ஆம் பாவகம் என்பது ஆரோக்கிய ஸ்தானமும் கூட. அந்த ஆரோக்கிய ஸ்தானத்துல சனி இருந்து வக்ரம் ஆகும் போது உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனமா இருங்க. குறிப்பா வயதானவர்களாக இருந்தா கூடுதல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும். அதே போல குழந்தைகளாக இருந்தாலையும் உங்க உடல்நலத்துல கூடுதல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும். குறிப்பா உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கு. அதே போல இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிற மாதிரியே சனிக்கும் செவ்வாயோட பார்வை, இது நெகட்டிவான விஷயம் தான். அப்போ நீங்க லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களால் மற்றவங்களுக்கு ஆதாயம் வரும். நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள், அவங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஆனா அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு புதிய நபர் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல வராரு அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய சொல்லக்கூடிய திட்டங்கள்ல நீங்க ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமோ மன கஷ்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா இந்த செவ்வாய் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது 11ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் 9ஆம் பாவகத்தில் இருக்கும். சூரியனும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் 15 நாள் 9ஆம் பாவகத்துல இருக்கும். சோ 9ல சூரியன் இருக்கும்போது தொழில் ரீதியாக இடமாற்ற சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலான்ற எண்ணங்கள்லாம் வரும். முடிந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா வேலை கிடைச்சிடும். ஆனா சனி வக்ரம் ஆகலனாக போஸ்ட்போன் பண்ணுங்க. வேலை தேடுறது கூட போஸ்ட்போன் பண்ணலாம், அல்லது வேலை மாற்றத்தை போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஒரு இழுபறியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது மூவ் பண்றதுல, புதிய வாய்ப்பு தேடுறதுல. அப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பொதுவான கருத்தா நான் சொல்லணும்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை மாறுதல்களை அவாய்ட் பண்றது நல்லது. இருக்கிற இடத்துலயே ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா மதிப்பு மரியாதை எல்லாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். சூரியன் 10ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெறுறதுனால வேலையில ஒரு மதிப்பு மரியாதை, நீங்க தான் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு போன்றவையெல்லாம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்துல கிடைக்கும், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல இந்த நேரத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்திகள் கூட சில பேருக்கு வரலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா மேக்சிமம் பாசிட்டிவா தான் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாதவங்க இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. அதே இடத்துலயே உங்களுக்கு பாசிட்டிவா, அதாவது ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ அல்லது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு மதிப்பு மரியாதையோ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்கிற வேலையிலேயே, இருக்கிற கம்பெனிலேயே. சில பேருக்கு வேலையை விட்டுருப்பீங்க, பழைய கம்பெனிலேயே கூப்பிடுவாங்களான்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 15க்கு பிறகு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. வேலை விஷயமா இடம் மாறாம இருந்தீங்கன்னா பெட்டர். அதுதான் நான் கிளியரா சொல்ல வர்றது. அடுத்தது குடும்ப வாழ்க்கை விஷயமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குறிப்பா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறார். குரு சுக்கிரன் சேர்க்கைனாவே பாத்தீங்கன்னாக்க பணம் இருந்தா வாழ்க்கை துணைவரோடு இல்ல, வாழ்க்கை துணைவரோடு இருந்தா பணம் இல்லை அப்படின்னு குரு பாத்தீங்கன்னாக்க தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இந்த 2 கிரகமும் சேரும் போது ஒவ்வொருத்தருடைய காரகத்துவத்தை டம்மி பண்ணும், அதாவது செய்ய விடாது. அந்த வகையில உங்களுக்கு மேக்சிமம் இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா பெருசா அஃபெக்ட் பண்ண மாட்டீங்க. 2 விஷயத்துல பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு உடல்நல விஷயம், இன்னொன்னு பழைய ஞாபகங்கள், அதாவது ஏற்கனவே உங்களை விட்டு விலகி போனவர்கள் அல்லது நீங்க சிலரை விட்டு விலகி வந்திருப்பீங்க, அவர்களை பற்றிய ஞாபகங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் மனதை வருத்தமடைய செய்யும். குறிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மெடிடேஷன் பண்றது, யோகா செய்யறது, சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுடைய மன அமைதிக்கு உகந்ததாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படும்.
தொழில் காரணமாக. அதே போல சுபகாரிய நிகழ்ச்சிக்காக வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அதெல்லாம் செட் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் பாவகத்தை குரு தன் வீட்டையே பாக்குறதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன்கள்லாம் வரும். அதுல பிரச்சனை கிடையாது. இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகும். சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைனாக பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் அல்லது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையுமே ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, காதல்ல பிரிஞ்சு இருக்கிறவங்க போன்றவர்கள் மாதத்தோட பிற்பகுதியில ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பிரிந்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் இடத்துல 9ஆம் பாவகத்துக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதியில இருந்து வந்துடும். புதனோட சுக்கிரன் சேரும் போது 9ஆம் பாவகத்துல எதிர்பாலினர் உறவு, நட்பு சில பேருக்கு ஏற்படலாம். அல்லது உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அவர்களோடு சேரக்கூடிய வாய்ப்போ உண்டு. அது முக்கியமா நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் சொல்ற மாதிரிதான், நம்ம ஜாதகத்தின்படி இருதாரம் இருந்தா அந்த பிரிவுகள் என்பது நிரந்தரமாயிடும். அப்படி இல்லைனாக மீண்டும் எப்படியாவது ஒரு வகையில சேரக்கூடிய வாய்ப்பு வரும். ஜாதகத்துல தோஷங்கள் இல்லை, நல்ல பொருத்தம் இருக்குன்னா நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டியதில்லை. உங்களை விட்டு விலகி போன தூரம் எவ்வளவு தூரம்னாலையும் அவங்க மீண்டும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் 4ஆம் பாவகத்திலையும் 10ஆம் பாவகத்துல கேது இருக்கு. அப்போ தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும், அதை அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும், கைப்பொருளை காப்பாத்திக்கணும். அதே போல இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வீடு மாற்றம், ஒரு விரும்பத்தகாத வீடு மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். அல்லது அந்த வீடு மாற்றத்தால உங்களுக்கு ஒரு மன வருத்தமும் இருக்கும். அதே போல வாகன மாற்றம், அந்த வாகன மாற்றமும் சரியில்லாம இருக்கலாம். அல்லது வாகனத்துல பழுது, சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதுல செலவுகள் வரலாம். வீடு ஆல்ட்ரேஷன், வீடு சம்பந்தமான கவலைகளும் சில பேருக்கு ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான கவலை, பூர்வீக சொத்து பிரச்சனை, தாய்வழி சொத்துக்களோட பிரச்சனைகளும் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சகோதர வழி உறவு நிலை பெஸ்டா இருக்காது. இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து பொறுமையா போகிறதுதான் நல்லது. இந்த 3 மாசத்தை பொறுத்தவரை இந்த சனி வக்கரமானதுனால, 4ஆம் அதிபதி சனி வக்கரம் பெற்றதுனால இந்த மாதிரி வழக்குக்கு போறது, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஈடுபடுறது போன்றவையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல புதிய ஒப்பந்தங்கள்ல சைன் போடுறது, அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். மேலும் நீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு சொத்து வாங்க ஆரம்பிக்கிறீங்கன்னாக்க உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனி வக்கரம் இல்லைன்னா அதுல ஏமாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல பொறுமையா செயல்படுறது நல்லது. அப்படி இல்லைனாக்க நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு நீங்க வீடு, சொத்து, வாகனம் போன்றவை வாங்குறது அல்லது விற்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறதெல்லாம் நல்லது. அல்லது அப்போ வீடு மாற்றம் போறீங்கனாலையும் அப்போ உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஆல்ரெடி மாத்திரவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு. இந்த 3 மாசம் கொஞ்சம் பொறுமையா தான் போய் ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குறிப்பா இந்த ஞாபகங்கள், அலைமோதும் ஞாபகங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது உங்களோடவே இருந்து விலகவும் முடியாம பிரியவும் முடியாம ஒரு மனஸ்தாபத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்துல பொறுமையா இருந்தீங்கன்னாவே உறவு நிலை பலப்படும். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஹெல்த்ல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். அதே போல பண விஷயம் ஓரளவுக்கு வரும். பணம் தேவையான அளவுக்கே வரும்னு சொல்லலாம். யாரையும் நம்ப கூடாது. புதிய ஆட்கள் வராங்க, புதிய நபர்களோட பழகுறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பாளர்கள் மாதிரியும் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால புதிதாக வரக்கூடியவர்களும் சரி, ஆல்ரெடி உங்களோட பழகிட்டு இருக்கிறவங்களையும் பெருசா நம்பாம இருக்கிறது கூட இந்த நேரத்துல உங்களுக்கு சேஃப். அடுத்தது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பணவரவு நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துவீங்க. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல வேலையில ஒரு பதவி மாற்றம் அல்லது ஒரு மதிக்கத்தக்க சூழ்நிலை இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் தேடலாம். அல்லது இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோக்கான செய்திகள் வரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பொறுத்தவரை சற்று பிரிந்திருக்கிறது அல்லது எதிர்பாலினர் உறவால் சில மன வருத்தங்களை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா பெட்டர். அடுத்தது உறவுகளுடன் பகை.
குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாய்வழி உறவுகளோட பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, சகோதர வழி உறவு சரியில்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, உங்கள் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. அதே போல ஒரு நீண்ட தூர பயணம் கூட போயிட்டு வருவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியில பிறந்தவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே அதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. உங்க உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க, கடனை வெற்றிகரமா கொஞ்சம் தீர்க்கறதுக்கும் முயற்சி செய்வீங்க. அந்த வகையில கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில மன வருத்தம், டென்ஷன் போன்றவையெல்லாம் ஏற்படும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக அவங்க என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, யாரோட பழகுறாங்க அப்படின்ற விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கூடுதலாக. மற்றபடி இந்த மாதம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. நல்லா ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா நல்லாவே படிப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உணவு விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டாவே ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா நல்லாவும் படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்க எதிர்பார்க்கிற கோர்ஸ்ல கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். சில பேருக்கு தொலை தூரத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்க விரும்பக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்லயே சேர்ந்து படிக்கவும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில் துறையில இருப்பவர்கள் சிறப்பாக இருப்பார்கள்னா, அரசு பணியில இருப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கூட சில பேருக்கு இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இந்த மாதத்தில் உண்டு அரசு பணியில் இருப்பவர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பெறாரு மாதத்தோட பிற்பகுதியில. அதுவரையில 9ஆம் பாவகத்தில் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில், உணவு சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர், என்ஜினியரிங், ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் அந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்கு, அதே போல வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழில், குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாறுதலுக்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இடமாற்றம் வருது, தவிர்க்கவே முடியாது, இடமாற்றம் வந்துருச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னாக்க நீங்க உங்க ஜாதகத்தை பாருங்க. வக்கரமா இருந்தா கவலையப்படுத்தாவில் புதிய வாய்ப்பு வரும், நீங்க மூவ் பண்ணலாம், ஈஸியா வேலை கிடைச்சிரும். இல்லைனாலும் முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த அடிப்படையில வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட் வேலையாவது சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க, நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிற துண்டு அங்கவஸ்திரம் தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி ஒரு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சீங்க. உங்க பேர்ல அபிஷேகம் அர்ச்சனை ஒண்ணு பண்ணீங்க வியாழக்கிழமை காலையில 6 to 7 குரு ஓரையில. ஸோ அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது பொதுவாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க செய்யலாம். முடிஞ்சா ஒரு வாரம் மட்டுமாவது செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியான கஷ்டம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது அதற்கான சொல்யூஷனோ உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம நல்லாவே இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.